நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக சுழியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கிலோ கடலைப்பருப்புக்கு நான் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். 1/4 கிலோ கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 ஹவர் ஊற வச்சு, அதை நெத்து பதமாக வேக வச்சு, ஃபில்ட்ரு பண்ணி ஆற வச்சு, மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்குங்க. ஒரு மூடி தேங்காயை துருவி எடுத்துக்குங்க. தேங்காய் திருவலைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் தேங்காவை இந்த மாதிரி போட்டு 3 ஏலக்காயை போட்டு துருவி அதை கடாயில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஈரப்பதம் போக வறுத்து எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போது 200 கிராம் வெல்லத்தை 1/4 டம்ளர் தண்ணி வச்சு அதில் ஃபில்ட்ரு பண்ணி வடிய விட்டுடுங்க. அதில் அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்குங்க. இதுக்கு ஒரு 150 கிராம் மைதா மாவில் பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா தோசை மாவு பேட்டருக்கு கரைச்சி எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு அதில் முக்கி இந்த மாதிரி சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுழியம் ரெடி. இது உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங் பிரியாமல் பார்த்துக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.